நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் ஆடியோஸ், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் கம்மி ரேட்டில் கேட்டிருந்தார். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் வந்து எஸ்டிகே ஐசின்னு அந்த ஐசி தவிர வேறு எதுவுமே தெரியாமல் அந்த ஐசி மட்டுமே கேட்டுகிட்டு இருந்ததுனால எஸ்டிகே ஐசியில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரூம் சைஸ் என்னங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் அதெல்லாம் வேணாங்க, எஸ்டிகே ஐசியில் 3 ஐசி போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வீட்டில் ஃபிட்டிங் பண்ணது வீடியோவும் கடைசியில் நான் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அது ரூம் சின்ன ரூம் தான், அதுக்கு வந்து நம்ம 8 இன்ச்சு போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் எஸ்டிகே ஐசியில் செஞ்சு தர சொல்லி கேட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எஸ்டிகே ஐசி போட்டோம்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் போட்டோம்னா தான் கேட்க நல்லாயிருக்கும். அதில் அதுதான் போடணும். அதனால் நம்ம 8 இன்ச்சு ஸ்பீக்கர் 5 போட்டு கொடுக்க வேண்டியதாக போச்சு. அவர் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தேட்டர் டைப் பாக்ஸு 8 இன்ச்சு கிராஸ் பாக்ஸ் மாட்டியிருந்தோம், அதே மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால அதே மாதிரியே கிராஸ் பாக்ஸ் 5 நம்ம ஆர்டர் பண்ணி மாட்டி கொடுத்தோம். அவர் அப்புறம் சப்பு வந்து 8 இன்ச்சுக்கு பதிலாக 10 இன்ச்சு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரோட நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ்டிகே ஐசி போட்டு 8 இன்ச்சு சப்பு போடுற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அவர் 10 இன்ச்சு வேணும்னு கேட்டிருந்தது அப்படின்னால ஒரு 2 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு ஒன்று ஆட் பண்ணி 10 இன்ச்சு லோடு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் நான் உங்களுக்கு இதோட செக்கிங் வீடியோ கடைசியாக ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ வாங்க இந்த ஆம்பிளிஃபையரை நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளோ தானே ஆம்பிளிஃபையரு, இதில் எப்படி ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம ஒரு 8000 மதிப்பில் ஆம்பிளிஃபையர் செஞ்சால் அதில் என்ன ரிசல்ட் எடுப்போமோ அதுக்கு ஈக்குவலான ரிசல்ட் இதுலேயும் எடுக்க முடியும். 8000 உண்டானதில் சப்பு பஞ்ச் அதிகமாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் சப்போட பஞ்ச் வேல்யூ மட்டும் கம்மியாகும், அவ்வளோதான். இதுக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலான நம்ம இதில் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் சொன்னது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஸ்டமர் கேட்ட எஸ்டிகே ஐசி இது தான் பார்த்துக்குங்க. எஸ்டிகே 4141 தான் 3 ஐசி போட்டு கேட்டிருந்தாரு. அதே மாதிரியே நம்ம 3 ஐசி போட்டு செஞ்சாச்சு. சப்புக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா 2 டிரான்சிஸ்டர் ஒன்று கடைசியாக தான் ஆட் பண்ணோம். ஏன்னா அவர் சொன்னது ஒன்று, மறுக்கா கடைசியாக கேட்டது ஒன்று. அதனால் ஃபஸ்ட்டு 8 இன்ச்சு சப்புக்கு ஒன்றானதை நம்ம இதை செஞ்சுருந்தோம். மறுக்காத 2 டிரான்சிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணோம். அது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலை. நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு செக்கிங் வீடியோவுக்கு இது காட்டும்போது நான் அதை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் இதோட மெயின் போர்டுனே சொல்ல முடியும். இதுக்குண்டான மதர் போர்டு, அதாவது 4558 2 ஐசி போட்ட ப்ரோலாஜிக் போர்டு. இதில் பார்த்திங்கன்னா சப்பு, சரவுண்டு, சென்ட்ரு 3மே இதில் வந்துடும். இதோட சப்பு பஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த ப்ரீயோட சப்பு பஞ்சு. அதனாலே இந்த போர்டு நான் மெயினாக சப்பு ப்ரீ யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் கூட அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா இதோட சப்பு பஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதிலிருந்து நம்ம எடுத்து ஒரு கெய்னரோ இல்லை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி 4 ஃபுட்டு இந்த மாதிரி இதில் கொடுத்து நம்ம பஞ்ச் எடுத்தோம்னா சப்பு அருமையாக மேட்ச் ஆகும். பெட் டைப் பாக்ஸுக்கெலாம், பெட் டைப்புக்கும் மேட்ச் ஆகும். நம்ம ஸ்டாண்ட் டைப்பு கம்மி ரேட்டில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். அதே போல் இதில் இருக்கக்கூடிய சரவுண்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கொலன்னு இல்லாமல், ஒவ்வொரு போர்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு கேட்குற மாதிரி இருக்கும் சவுண்டு, மிக்ஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாமல் இதில் மியூசிக்கும் மட்டும் தெளிவாகவே கேட்கும். அதனால் இந்த போர்டு பார்த்திங்கன்னா எனக்கு இதுலேயே எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்துடுறதுனால நம்ம அதிகமாக மேக்ஸிமம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனு. பவர் சப்ளைக்குள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24024 5 ஆம்ஸ் எல்டி, அதாவது இது லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறனால அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான பவர் சப்ளை கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். எல்டிக்கு வந்து இந்த பவர் சப்ளை செக்ஷனே போதுமானதாக இருக்கும். ஒயரிங் பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு மாறுதலாக செஞ்சுருக்கோம். இந்த ஒயரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேஸ்டபிள் போர்டு.
இது பார்த்தீங்கன்னா ஹைடெக்கில் பஸ் பிடி, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் பிடி, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேபினோட எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி டைப்பில் வரும். சுவிட்சிங் கனெக்ஷனும் பார்த்திங்கன்னா டிவிடி இன்புட்டும் கொடுத்துக்கிற மாதிரி தான் நம்ம இதில் சுவிட்சிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு ஆக்ஸ் இன்புட்டு, டிவிடி இன்புட்டு கொடுத்துக்கலாம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா டிவிடி இன்புட் வேணும்னு கேட்கல, ஏன்னா அவர் டிவிடி பிளேயர் இல்லைன்னு முதலே சொல்லிட்டாரு. அவர் டிவியிலிருந்து கொடுக்குறக்கு ஆக்ஸ் இன்புட் மட்டும் வேணும்னு கேட்டிருந்தார். இதில் ஆக்ஸ் இன்புட்னு கொடுத்துருக்கோம். அது போக டிவிடி இன்புட் ஏன் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்டர் கொடுக்கும்போதுலேருந்தே ஆப்டிக்கல் ஹெச்டிஎம்ஐ இதையே திரும்ப 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 போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கவும், நமக்கு எதுக்கு பாவம்பு அப்படின்னு கொடுத்தது தான் அந்த டிவிடி இன்புட்டு. இந்த இதுக்குன்னு இல்லை, நம்ம முக்கால்வாசி நம்ம செய்கிற எல்லா செட்டுக்குமே பார்த்திங்கன்னா டிவிடி இன்புட் கொடுத்து தான் அடிப்போம். ஏன்னா இப்போ வரக்கூடிய இதில் வந்து ஆப்டிக்கல் இதை கூட அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்டிக்கல் கன்வெர்ட்டர் வாங்கி அதிலிருந்து 5.1 அவுட் எடுத்து வேணாலும் கொடுத்துக்கலாம் அவங்க. அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் வந்து அதில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றது. அவங்க வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், வேணுனாலும் அது இவங்க யூஎஸ்பி போட்டு ப்ளூடூத்தில் மட்டும் கேட்கறனால கேட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையரோட ஒயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் அல்லது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஏதாவது வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டிங் வீடியோ உங்களுக்கு வந்து இது கூட நான் சேர்த்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். சப்பு பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட்டு 10 இன்ச்சில் கொடுத்துருக்கோம். பெட் டைப் மைக்கே ஷீட் போட்ட பாக்ஸு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தான் எல்லாமே. தேட்டர் டைப்பு பாக்ஸு எல்லாமே மைக்கே ஷீட் போட்டது தான். இதோட ஒயரிங் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணல, நமக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்ததுனால நம்ம பண்ணி தரலாம். இது எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அவங்களா பண்ண ஒயரிங் இது. இந்த வீடியோ நமக்கு கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டது. அவ்வளோதான் நண்பர்களே. அது சின்ன ரூம் தான், இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க கேட்ட இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, ஏற்கனவே மிட்சன் இதில் ஒரு இப்போ 8 இன்ச்சு ஊஃபர் வரக்கூடிய ஒரு ஹோம் தேட்டரு வச்சுருந்தார், ரெடிமேடு ஹோம் தேட்டரு. அது வாங்கின ரேட்டை விட இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது 18,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்காரு. இது அதை விடையே கம்மியாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. முதல்ல சின்ன ஸ்பீக்கர் வச்சு கேட்டுட்டு இருந்துட்டு இப்போ பெரிய ஸ்பீக்கரில் கேட்குறக்கு அவருக்கும் வந்து ஃபீல் குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ரெடிமேடு ஹோம் தேட்டர் வாங்குறதுக்கும் நம்ம அசம்பிள் ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து நம்ம சரவுண்டு எதிர்பார்க்க முடியாது. யூஎஸ்பியில் கேட்கும்போது வேணால் டிவிடிக்கு இது போட்டு வேணால் நீங்கள் சரவுண்டு இந்த மாதிரி கேட்டுக்கலாம். அதே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவுண்டு சவுண்டோடு கேட்டுக்கலாம். மோனோ சவுண்டு தான் இருந்தாலும் சரவுண்டு கேட்குறக்கு அது ஒரு நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரரை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கூடுதலாக வச்சு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த கஸ்டமர் கேட்டதே மெயினாக பக்கத்து வீட்டுக்காரரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி தான் கேட்டிருக்காரு. அதில் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கியிருக்காரு. அது மாதிரி நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வால்யூம் கூடுதலாக வர்றதை இதை விடையே இன்னும் கொஞ்சம் பேஸு அது இதுன்னு அதிகமாக வர்ற மாதிரி வாங்கி வைங்க. ரெடிமேடு ஹோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேனல் இதில் எம்எம்சி போர்டு வரும். அந்த எம்எம்சி போர்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை கம்பெனி சைடு மட்டும்தான் கொண்டு போக முடியும். கம்பெனி சைடு கொண்டு போனால் காஸ்ட் வைஸ் அதிகமாகும். நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 70% ரேட்டு பக்கம் வந்துடும் அதிலே செலவு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. அதோட சின்ன ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி தான் அது பாட வைக்க முடியும். வேறு அதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே அசம்பிள் ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரியுமோ அப்படி வந்து நம்ம மாற்றி அசம்பிள் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னுமே எங்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அந்த கேபின்லேயே வந்து ஆல்ட்ரு பண்ணியெல்லாம் சென்டிமெண்ட்டாக வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஹோம் தேட்டர்ஸ் வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது. முன்னாடி எல்லாமே பிவிசி தான் இருக்கும், பிளாஸ்டிக்கு பேனல் தான் இருக்கும். அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் அது வெட்டையாக வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம அப்படி கிடையாது. நீங்கள் அது துரு பிடிக்காமல் ஒரு கிளாத் வச்சோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லைஃப் வரும். நீங்கள் மறுக்க உங்களுக்கு எப்படி வேணுமோ மறுக்க இதிலேயே கூட நீங்கள் இப்போ நம்ம செஞ்சுருக்க ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா இது வேணால் ஒரு மறுக்க கேபின் கட் பண்ணி நம்ம அக்கல் ஷீட் யூஸ் பண்ணி கூட டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக மாற்றலாம்.
இல்லைன்னா ஆப்டிக்கல் போர்டு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே. மேலும் இந்த லைட்டிங் செட்டப்பு இதெல்லாம் பண்ணுறனால ஒரு எப்படி வேணுமோ அப்படி பிரியப்பட்ட மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதேமாரி இது நான் செஞ்ச இடத்துலையே தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் எங்கேயாவது வீடு ஷிஃப்ட் ஆனாலோ இல்லை வேறு எங்கேயாவது பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அதையே. ஏன்னா இது யார் வேணால் ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். ஆனால் ஹோம் தேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடி வாங்கக்கூடிய ஹோம் தேட்டரை பொறுத்த வரைக்கும் வாங்கின கடைக்கு தான் நீங்கள் மறுக்க கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அவங்க மறுபடியும் அவங்க பை பண்ண மேனுஃபேக்சரருக்கு தான் பார்த்திங்கன்னா கொண்டு போக முடியும். ஏன்னா நான் அதில் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அது தெரியும். அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரெடிமேடு ஹோம் தேட்டர் காட்டிலும் பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆம்பிளிஃபையர் செஞ்சுக்கிறது நல்லது. நீ அடுத்து ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் லீவ் வர்றப்போ வீட்டில் வந்து கேட்குறக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கு இதுதான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு நீங்கள் ரெடிமேடு இது வாங்குறத விட இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே நிறைய போடுறோம், அசம்பிள்னு இது எப்படி செய்கிறது இந்த மாதிரிலாம் கூட போடுறோம். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறதுனால நீங்களே கூட செய்யலாம். இதெல்லாம் இல்லை நம்ம வாங்கிட்டோம் அதை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஹவு டூன்னு போட்டு நீங்கள் யூடியூப்லேயே போட்டிங்கனாலும் நிறைய வருது, அதை பார்த்து நீங்களே கூட செய்யலாம். ஆனால் ரெடிமேட் ஹோம் தேட்டர் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறது. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அசம்பிளிங் ஒர்க்கு நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். அந்த அசம்பிளிங் வீடியோ வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது குறித்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.